Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் வேன் ஷியர் டெஸ்ட்டில் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதோட இந்த மெத்தட் முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் மறுபடியும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏதாவது சம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கொஷின் அனுப்புங்க, நம்ம சால்வ் பண்ணி வீடியோ போடலாம். ஓகேங்களா? A laboratory vein shear test is conducted on a soft saturated clay sample in a such a way that top surface of the clay. சரியா? ஸோ ஒரு கிளேயில் வந்து vein shear test இது பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. The diameter and height of the vein, அதாவது diameter D 12 mm, height H 24 mm respectively. Find the shear strength of the sample. Tau or S, நாம் S தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் S-ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இஃப் ஃபெயில்ஸ் அண்டர் த டார்க்கோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 140 நியூட்டன் எம்எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. 140 நியூட்டன் எம்எம். டெரைவ் த ஈக்குவேஷன் யூஸ்ட் இஃப் எனி. நம்ம ஏதாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் அதை டெரைவ் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. நாம் டெரைவ் பண்ணுற ஈக்குவேஷன் என்னது? ஷியர் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு டார்க் டிவைடட் பை பை டி ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 2 ப்ளஸ் டி கியூ பை 6 இல்லையா? இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? பார்க்கலாம். முதல்ல கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். டயாமீட்டர் டி ஈக்குவல் டு 12 mm, ஹைட் ஹெச் ஈக்குவல் டு 24 mm, டார்க் டி ஈக்குவல் டு 140 நியூட்டன் எம்எம். ஸோ எல்லாமே இங்கே எம்எம் இருக்கிறதால எதையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல. டைரெக்டாக நம்ம சம்மு சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஷினில் ஃபார்முலா டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ வேன் ஷியர் பிளேடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்படி கிராஸாக அப்படி போயிட்டு ஒரு பிளேடு இருக்கும். இந்த பிளேடில் இதை தான் வந்து நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம், இதை ஹைட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த ஏரியா வந்து இப்போ இது சுற்றுதுன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஏரியா ஃபார்ம் ஆகுமா? அதனால் வர மொமெண்ட்டு ப்ளஸ் இந்த சர்க்குலரால் வர மொமெண்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் டியூ டு சிலிண்டர் சர்ஃபேஸ். டார்க்குன்றது ஒன்றும் இல்லை, மொமெண்ட்டு தான். அதாவது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆர் ஃபோர்ஸ். இந்த லோடுக்கு பதிலாக ஃபோர்ஸுன்னு சொல்லலாம். அப்போ இது ஃபார்மில் என்ன ஆகுனா, டார்க் டியூ டு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். இந்த சுற்றும்போது சிலிண்டர் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த இதுக்கு நம்ம சிலிண்டர் செக்ஷன் எடுத்துக்கலாம், சிலிண்டர் சர்ஃபேஸ்னு. அதுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டயா பை 2. எதுக்குனாக்க ஃபோர்ஸு சென்டர்லேருந்து இந்த பாதி. ஓகேவா? சிலிண்டருக்கு. ஸோ டயா பை 2 எடுத்துக்கிறோம். லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். இது லோடு, இது டிஸ்டன்ஸு. சிலிண்டருக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றது பாருங்கள் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும், ஏரியா மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் கிலோ நியூட்டன், அது வந்து ஃபோர்ஸு. ரைட்டா? இது இன்ட்டு டிஸ்டன்ஸு. டயாமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ் மீட்டர், அப்போ கிலோ நியூட்டன் மீட்டர் ஆர் நியூட்டன் எம்எம் எப்படி வேணாலும் வரும். அதாவது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் வந்துடும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிலிண்டர் சர்ஃபேஸ்க்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி டி பை 2 தான், சென்டர் பை 2 தான், அதனால் அதை எடுத்துருந்தோம். இப்போ டவ் அப்படியே வச்சுக்கோங்க. ஏரியா மட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பை டிஹெச், சிலிண்டர் ஏரியாவுக்கான பரப்பளவு வந்து பை டிஹெச் இன்ட்டு டி பை 2 அப்படியே வச்சுக்கிறோம். டியும் மல்டிப்ளை பண்ணால் டி ஸ்கொயர் ஆகிடும். ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க. 2 டிவைடில் வச்சுக்கோங்க. டவ்வு இன்ட்டு பை. இது டார்க், அதாவது டவ் இல்லை, டார்க் டியூ டு சிலிண்டர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாட்டம் அண்டு டாப் சர்க்குலர் சர்ஃபேஸ் கான்ட்ரிபியூஷன். டாப்பில் ஒரு சர்க்குலர் இருக்கும், பாட்டமில் ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்கும் இல்லையா? அதனோட இது எப்படின்னு பார்க்குறோன்னா, டார்க் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டாப்புக்கு ஒன்று பாட்டமுக்கு ஒன்று, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சர்க்குலருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி டி பை 3 நமக்கு தெரியும், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் கூட படிச்சிருப்போம். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ வந்து டவ் இன்ட்டு ஏரியா. மேலே சொன்ன மாதிரி தான். ஏரியா வந்து பை டி ஸ்கொயர் பை 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 4 டி ஸ்கொயர் தான் அந்த ஃபார்முலா. டி பை 3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். இப்போது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். 2க்கு 2ன்னு மடிச்சிருங்க. 2 டைம்ஸ் ஆஃப் 2 4. ஸோ 2 இன்ட்டு 3 6. ஓகேவா? டவ் அப்படி வச்சுக்கோங்க, பை அப்படி வச்சுக்கோங்க. டி ஸ்கொயர் இன்ட்டு டி கியூபாக மாறிடும். ரைட்டா? இப்படி தான் ஃபார்முலா வருது. இப்போது நமக்கு டோட்டல் டார்க் வேணும்னா, டார்க் டியூ டு சிலிண்டர், டார்க் டியூ டு சர்க்குலர் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை வெளியிடுங்க. டவ் காமனாக இருக்கும், பை காமனாக இருக்குது, இது ரெண்டு மட்டும் வெளியிடுங்க. டி ஸ்கொயர் காமனாக தான் இருக்குது, பட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணதால் நம்ம அதை எடுத்துக்கல. ஸோ டவ் பை மட்டும் வெளியே எடுத்தோன்னா மீதி டி ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 2. இதில் டி ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 2 இருக்கா? நெக்ஸ்ட்டு டி கியூ பை 6 இருக்கா? dq by 6
இதை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த டவு தான் நமக்கு கேட்டிருக்கிறது, ஷியர் ஸ்ட்ரென்த்து டவு தான். ஓகேவா? டவுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், இங்கே டவுன்னு யூஸ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போது டவு மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் இந்த மொத்த டேர்மும் இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடுமா, மொத்த டேர்மும் அதை தான் என்ன பண்ணியிருக்கேன், டி டிவைடட் பை மொத்த டேர்மையும் எடுத்து எழுதியிருக்கேன். டவு ஆர் எஸ்ன்னு, நம்ம எஸ்ன்னு யூஸ் பண்ணுறதால எஸ் வச்சுக்கலாம். வேறு என்னென்ன, டீனா டோட்டல் டார்க்கு, டவுனா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது எஸ்ன்னு சொல்லிக்கலாம். டி டயாமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் சர்ஃபேஸு, ஹெச் வந்து ஹைட் ஆஃப் த ஸ்பெசிமென். ஓகேவா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எஸ்ஸில் டார்க் வந்து 140, டி வந்து 12, ஹெச் வந்து 24 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவில் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 140 டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் பை இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 12 ஸ்கொயர் இன்ட்டு 24, 12 ஸ்கொயர் இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போடணும், மறந்துட்டேன். 12 ஸ்கொயர் இன்ட்டு 24/2. இல்லைன்னா நீங்கள் கேன்சல் பண்ணி 12 கியூப்னே கூட டேரெக்டாக எழுதிக்கலாம். பட் நான் பண்ணிக்கல, கேல்குலேட்டர் தானே சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை. ஸோ 12 கியூப் டிவைடட் பை 6 க்ளோஸ் ப்ராக்கெட், டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0.0221 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரு. இப்போ நியூட்டனு கிலோ நியூட்டனாக மாற்றுறதுக்கு 10⁻³ எம்எம் மீட்டராக மாற்றினா 10⁻³. இப்போ எம்எம் ஸ்கொயர்னா அகெயின் ஒரு 10⁻³ ஓகேவா? அப்போ இதையும் கேன்சல் பண்ணுறேங்க. 10⁻³ மட்டும் இருக்கும், அது மேலே போனால் 10⁻3. இப்போ 10⁻3ன்றது 1000 தான், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனீங்கன்னா 22.1 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் கிளே சாம்பிள். ஓகேவா? ஸோ ரிசல்ட்னு எடுத்து ஷியர் ஸ்ட்ரென்த் டவு ஆர் எஸ் ஈக்குவல் டு 22.1 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுறது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.